சரி சார், ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு சொன்னீங்கல்ல, என்ன சர்ப்ரைஸு? அது ஒன்றும் இல்லை ஐஷு. அன்னை உங்கள் அண்ணனை பார்த்து பேசணும்ல, எங்கள் அம்மாட்ட அதை பற்றி சொன்னேன். பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிற நல்ல ஐடியா தான்டா, நானே காசு தரேன்ட்டாங்க. ஏய் சூப்பர் கிரிஷ். சரி, இப்போ என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்க? அதுதான் ஐஷு, நானும் ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு. டீ ஷாப் வைக்கலான்னு தோணுது, இல்லை ஃபுட் ட்ரக் வைக்கலாமான்னு தோணுது, இல்லை ரெண்டுத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணி ஒரு ஷாப் ஆரம்பிக்கலான்னு தோணுது. இப்படி பல குழப்பத்தில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன பிஸ்னஸ் வேணாலும் ஸ்டார்ட் பண்ண கிரிஷ், ஆனால் அந்த ஃபீல்டில் நீ ஒரு 6 மாதமாச்சு ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணணுமா? ஏன் ஐஷு? அதான் அம்மா காசு தரேன்ட்டாங்கல்ல, ஸ்ட்ரெயிட்டாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி இல்லை கிரிஷ், நீ அதில் ஒர்க் பண்ணாதான் உனக்கு பிஸ்னஸ் ப்ராஃபிட் என்ன லாஸ் என்ன அது ஃபுல் நாலேஜ் உனக்கு தெரியும். நீ எத்தோடனே பிஸ்னஸில் போய் உட்காந்து தெரியும், உனக்கு லாஸ் தான் ஆகும், அப்புறம் நம்ம வீட்டில் தான் உட்காரும். நீ சொல்கிற பாயிண்ட் கூட கரெக்டு தான் ஐஷு. பாரு, இதை பற்றிலாம் எனக்கு தோணவே இல்லை. இதுக்கு தான் லைஃப்பில் ஒரு பார்ட்னர் வேணுங்கிறது. லைஃப் பார்ட்னரு? ஹலோ, பிஸ்னஸ் பார்ட்னர் 50-50 ஷேர் வந்தாங்க. 50% ஷேரா? 50% ஷேருக்கு இவ்வளோ யோசிக்கிறியா? ஐயோ, அப்படி சொல்ல வரல ஐஷு. அது என்ன 50%? மொத்தமாகவே ஒன்று தான். நீ தான் ஓனர் ஐஷு இதுக்கு. இப்போ சார் எதுக்கு கை சேர்க்குறீங்கன்னு தெரியுது. நான் வேற ஐஷு ஒன்று கொடுத்துட்டு போயேன். கிரிஷ், ரோட்டில் இருக்கோம், பப்ளிக் பிளேஸ் அதெல்லாம் வேணாம். ஐஷு ப்ளீஸ், ஒன்றே ஒன்று. கிரிஷ், ஏதாச்சும் பேசிடுவேன், கம்மல் போ. ஐஷு நெல்லு, எங்க போயிட்டு வர? காலேஜ் தான் போயிட்டு வரேன். அது தெரியுது, ஏன் இவ்வளவு லேட்டுன்னு கேட்டேன். இல்லைம்மா, லேட் ஆயிடுச்சு. நல்லா தெரியும்டி, நீ உங்க அண்ணன் நல்லா ஏமாத்துங்க. நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? இல்லை, இப்போ நான் என்ன பண்ணிட்டே இப்படி பேசிட்டு இருக்கேன்? இப்போ நீ அந்த பையன் கூட சுத்திட்டு வரல? இல்லையே, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட தான் இருந்தேன். சாமி முன்னாடி நின்று போய் சொல்லாத ஐஷு. மா, என்னம்மா சேமா கத்திட்டு இருக்க? எல்லாம் உன்ன சொல்லணும்டா. நீ குடுக்குற இடத்தால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கா இவ. என்ன பண்ணா? காலேஜ் முடிச்சிட்டு அந்த பையன் கூட போய் சுத்திட்டு வந்திருக்காடா. மா, அதெல்லாம் சுத்திட்டு வந்திருக்க மாட்டாமா, நீ தேவையில்லாம யோசிக்காத. என்னடா நான் சொல்றதை நீ நம்பி இருக்க? எப்பவுமே உன் தங்கச்சி சொல்றத நம்புற. நான் ஏன் இப்படி கத்திட்டு இருக்கேன்? ஐஷு, யார் ஃபோன் அடிக்குது? மா, அது உன் கையில இருக்க ஃபோன் அடிக்கல, பேக்ல இருந்தா சத்தம் வருது. எடு அந்த போனை. அது ஒன்றும் இல்லையே. எடுன்னு சொன்ன ஐஷு, எடு. அது ஒன்றும் இல்லை மேம். யார் ஃபோன் ஐஷு இது? யார் ஃபோன் கேட்டேன்? ஈஸ்வர ஃபோனா? அந்த ஃபோன் எப்படி உங்ககிட்ட வந்தது? ஐஷு, நீ பண்றது ரொம்ப தப்புமா. செல்லக்குட்டி, என் ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டோமா? நீ எதுக்கு எடுத்துகிட்டு போன நல்லா தெரியும். திருப்பி கொடுக்க வர சாகல உமா தரக்கு தானே. நீ என்ன கொடுக்கறது? நானே தரேன். ஹலோ, நான் ஐஷோட அம்மா பேசுறேன். சொல்லுங்கம்மா. உங்க ஃபோன் எப்படி என் பொண்ணு பேக்ல வந்தது? இல்லை, நான் தான் ஃபோனை மறந்து ஐஷு கிட்ட. மா, அந்த ஃபோன் தான், நானே போய் தந்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். முருகா, அவர் எங்க இருக்காருன்னு கேட்டு இந்த ஃபோனை நீயே கொண்டு போய் கொடுத்துட்டு வா. சரிம்மா. நீ என்னடி பார்த்து நிக்கிற? உள்ள போ. சரிம்மா. அம்மான்னு கூட பார்க்காம இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி போய் பேசிட்டு இருக்காங்க. மேடம் என்ன பண்றீங்க? பார்த்தா தெரில, சமைச்சிட்டு இருக்கேன். சமைக்கிறீங்களா? அப்படின்னா சமைக்கிறீங்க? முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு இருக்கேன். சாம்பாரா? ஏண்டி, உன்னை மீன் குழம்பு தானே பண்ண சொன்னேன். சொல்வீங்க. இன்னைக்கு சனிக்கிழமை, உங்க அம்மாக்கு தெரிஞ்சது என்னை கொன்னே போட்டுருவாங்க. எங்க அம்மாவுக்கு ஒரு வேலையே இல்லை, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை. சரி, இந்த சாம்பார் எங்கள் அம்மா கொடுத்துட்டு நம்ம வெளியே போய் சாப்பிடலாம் வா. ஐயோ, நானே வரலைங்க. ஏன்? ஏவா? அப்ப ஐயா என்ன கவனிக்கலன்னு நல்லாவே தெரியுது. உனக்கு என்னடி, நல்லா தானே இருக்க? என்னது, நான் நல்லா இருக்கேனா? நல்லா பார்த்து சொல்லுங்க, நான் நல்லா இருக்கேன். நல்லா தானே இருக்க. புரியுதுங்க, நல்லா புரியுது. ஐயா என்ன கவனிக்கலன்னு. உங்களுக்கு சாம்பார் தான் கரெக்ட். சரி, இங்க பாரு, நீயே சொல்லு, என்னாச்சு உனக்கு? நீ மூஞ்சி பார்த்து எவ்வளோ டேர்ன் ஆயிருக்கு. டல்லாயிடுச்சு ஸ்கின் ஃபுல்லா.
ஏய் ஆமாண்டி கொஞ்சம் டேர்ன் ஆகிட்ட. அப்போ நீங்க கவனிக்கிறது இல்லை, நான் சொன்னாதான் ஐயாக்கே புரியுது, அப்படிதானே? சரி சரி இங்கே பாரு, ஃபேஸ் வாஷ் பண்ணால் சரிடா, வா வா. ஆமாம் ஃபேஸ் வாஷ் பண்ணுமே, வீட்டில் என்ன வச்சுருக்க? என்கிட்டலாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் என்ன டெய்லி வாங்கி கொடுக்குற மாதிரி கேட்குறீங்க? எதுவுமே இல்லையா? என் ஃபோனில் அவ்வளோ ஆர்டர் பண்ணுவேன், டெலிவரிக்காரன் வந்து போயிட்டு இருப்பானுங்க, கேட்டால் எதுவுமே இல்லைன்ற. யாரை ஏமாத்துற? அதெல்லாம் தூக்கி குப்பையில் தான் போடணும். ஒன்றுத்துக்கு யூஸ் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கினியா? அப்போ ஒரு ப்ராடக்ட் கொடுத்தா இல்லை உங்கள்கிட்ட? ஏன் இல்லை, ஒரு ப்ராடக்ட் தான் இருக்கே. என்னது? அதுவா, மம்மா எர்த்தோட சியா ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் வாஷ் அண்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். இது என்னோட ஃபேஸ்க்கு ஹைட்ரேஷனான க்ளோ கொடுக்குது, எந்த பிசுபிசுப்பும் இல்லாமல். எந்த ஆயிலி ஸ்கின் இது யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகுது. அப்படி அது என்ன இருக்குது? சியா சிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காக வச்சிருக்கு. செராபிட்ஸ் ஸ்கின்னோட பேரியர்ஸ் எல்லாமே ரிப்பேர் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இது ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ கூட. எல்லாரும் இதான் சொல்கிறாங்க, இது நிஜமாக ஒர்க் ஆகுதா? என் ஃபேஸ் பாருங்க, வெறும் க்ளோ மட்டுமா இருக்கு, காமன் ஹெல்த்தியாக இருக்கு பாருங்க. இது டெர்மட்டாலஜிஸ்டோட சேர்ந்து கிரியேட் பண்ண ப்ராடக்ட் தான். இதில் எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸும் கிடையாது. இது நார்மல் ஸ்கின்லேருந்து ஆயிலி ஸ்கின் வர எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்ஸ்க்கும் பர்ஃபெக்டாக சூட் ஆகும். உங்களுக்கு ட்ரை ஆர் சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்தால் மாமா எர்த்தோட வேற ஒரு வேரியட் ப்ராடக்ட்டும் இருக்கு. சியா காமிங் ஃபேஸ் கிளென்சர் அண்ட் சியா காமிங் மாய்ஸ்சரைசர். இதெல்லாம் யூஸ் பண்ணி க்ளோ ஆகிட்டா? அப்போ நான் தான் ஃபஸ்ட்டு ஐ லவ் யூன்னு சொல்லுவேன். சரி இல்லரி, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ப்ராடக்ட் எப்படி வாங்குறது? எது கேட்குறீங்க? நான் யூஸ் பண்ணதான். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓ, அங்கே மட்டும் தான் வாங்க முடியுமா? அது மட்டும் இல்லைங்க, மமா எர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசான், பர்பிள், ஃப்ளிப்கார்ட், நைக்கா நியர்பை ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். சரி ஓகே, சொல்லிட்டு போ. என்ன சொல்லணும்? ஐ லவ் யூ தான். அதெல்லாம் சொல்ல முடியாது. இருடி, உன்னை எப்படி சொல்லுறதுன்னு தெரியும். ஏன்டா இவ்வளோ லேட்டு? மச்சான் முடி வெட்டிட்டு வந்தேன்டா. சரி வண்டியிட போகலாம். எங்கே? அது கிருஷி வீட்டுக்கு. எதுக்கு? அவன் ஃபோன் என்கிட்ட இருக்குடா. அவன் ஃபோன் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? தங்கச்சி பேக்கில் இருந்ததுடா. தங்கச்சி பேக்குள்ள எப்போ அவன் ஃபோன் போச்சு? எதுக்குடா இப்போ கேள்வி மேலே கேள்வி கேட்டேன்? வண்டி எடுத்து என்னடா? மச்சான் சரியில்லை மச்சான், அவன் ஃபோன் தங்கச்சி பேக்குக்கு தான். அந்த ஃபோன் எடுத்துன்னு போய் நீ கொடுக்குறதெல்லாம் சுத்தமாக சரியில்லை. ஆல்ரெடி ரொம்ப கடுப்பில் இருக்கேன், வண்டி எடு. கை ஒழிஞ்சிருக்குல்ல. புடி வா. நான் சொன்னாலாம் நீ கேட்க மாட்டேங்கிற, வர வர பட்டாதான் புரிஞ்சுப்பேன். டேய், இங்கே எதுக்கு வெயிட் பண்ணுறோம்? இருடா சொல்கிறேன். வாப்பா சங்கர, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறேன் கார்த்தி. என்ன கையில் கட்டு? ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால, அதுக்கு தான் உன்னே வசூலிக்கிறேன். நீ ஆள் யாருன்னு காட்டு. வா காட்டுறேன், வண்டி ஏற. அங்கே ஒரு பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, அவன் தான். ரைட்டாக இருக்கானவனா? அவனே தான். சரி, அவன் அசா நேரமாக பார்த்து கையை வச்சுட்டு உனக்கு சொல்கிறேன். அண்ணே நீ பெரிய ரவுடி தானே, போய் நேருக்கு நேரம் சண்டை போட்டு கையை உடைக்க வேண்டியதானே? ஏய், யாரா அவன்? ஃப்ரெண்டு தாயா. ஏய் குமாரா. நான் தம்பி நிறைய சினிமா படம் பார்ப்பீங்களா? அதில் பண்ணுற மாதிரிலாம் எங்கே பண்ண முடியாது, புரியுதா? பிளான் பண்ணி தான் பண்ண முடியும். ஆளை பார்த்தல எப்படி இருக்கானே, அவன் மேலே கை வைக்க போய் என் மேலே கை வச்சாலேன்னா ஒருத்தர் எல்லாம் பார்த்து தான் பண்ண முடியும். சரி கார்த்தி, முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுறேன், அமௌண்ட் அனுப்பிச்சி விட்ரு. எவ்வளோண்ணே? 50,000. இது 50,000மா? எதுக்கு 50,000? தம்பி, கையை உடைக்கிறது 50,000. இதே ஆளை தூக்குதுன்னா 10 லட்சம். பிளான் போட்டோமா, ஸ்கெட்சு போட்டோமா, பக்காவாக தூக்கி முடிச்சுட்டு போயினே இருப்போம். எப்படின்னு இதே மாதிரி ஆஃப்டர் பார்த்தா? ஏய் கார்த்தி, என்னடா அவன்? ஏய் வாய போடா, சும்மா லூஸ் மாதிரி ஏதாவது பேசுனீரா? சங்கர நீ முடிச்சுட்டு ஃபோன் பண்ணு. ஏய் கார்த்தி, நல்லா கூட வச்சு சுத்தாரா? அண்ணனுக்கு தான் தேவையில்லாத கட்ட பேர். தம்பி, நக்கல் பண்ணுறது முக்கியம் இல்லை, யார்கிட்ட பண்ணுறதுன்னு தெரிஞ்சு பண்ணுங்க. அசந்த நேரம் பார்த்து அடிக்கிறதுக்கு நானே எடுப்பினடா அவனை. எனக்கு ஒரு 5,000 கூடா. நீ டீச்சர்லாம் போதும், வண்டி எடு. பார்த்துனடா அவன் என்ன கேட்குறான். ஐஷுவை தொட்டா பேசுகிறா, நீ கையை உடைக்கிறேன்டா. வேகமாக தான் வாயேண்டா. என்னதுன்னா வேகமாக சொல்கிற? எவ்வளோ நேரம் தான் உனக்கு வெயிட் பண்ணுறது? உன்னையார் எனக்காக வெயிட் பண்ண சொன்னா? உன் ஃபோன் தேவைப்படுது கூட. ஏன் ஃபோனா? அதான் உன்கிட்ட ஃபோன் இருக்குல்ல. என் ஆள்கிட்ட பேசணும், உன் ஃபோனை கொடு. ஏய், அதுக்கு வேறு ஃபோனில் பேசுகிறா.
கேட்டா குர்ரா 28 கேள்வி கேட்டுக்கிட்டு. டேய் எதுக்குடா என் ஃபோனை வாங்கி பேசிட்டு இருக்க? ஐபிஎல் மேட்ச் பார்க்கறதுட்டு இன்னும் வந்து பார்த்தேன் பேர். என்ன சொல்லணும்டா, மேட்ச் அங்கே முடிய போகுது. ப்ரோ என்ன ஃபோன் வந்துருச்சா? என்ன ஐஷு ஃபோன் வந்துருச்சான்னு கேட்குற? நீ கொண்டு வந்து கொடுக்கலையா? நான் கொண்டு வரல, எங்கள் அண்ணா தான் கொண்டு வராரு. அண்ணன்ட்ட ஏன் ஐஷு கொடுத்த? நீ வந்திருக்கலாம்ல. நீ யாரு கொண்டு வந்தா என்ன, இந்த ஃபோன் வருது இல்லை. அண்ணன் தான் கொண்டு வராங்களா? சரி வரட்டும், கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசிக்கிறேன். பேசு பேசு. மிஸ் யூ. சரி சரி. என்ன சரின்ற? மிஸ் யூ டோன்னு சொல்லு. ஹே, இந்த நிலமை சரியில்லடா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் எதுவும் புரியல, இப்போ நீ சொல்ற. சொன்னா கேளு, என்ன வெறுப்பேத்தாத. வெங்காயம் வெட்டுறியா? வெட்டு வெட்டு. இப்போ புரியுதா? ஓ, அதான் மேடம் இவ்வளோ பவ்யமாக பேசுறீங்களா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ மிஸ் யூ சொல்கிறேன். சொன்னா கேட்க மாட்டியே. சொல்லு சொல்லு சொல்லு, இப்போ நீ சொல்லணும். முடியாது, வெய் ஃபோனை. என்னடி எது கத்துற? ஒன்றும் இல்லைம்மா. அவன் என்ன பண்ணியிருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏய் சங்கரு, என்னடா பண்ணி வச்சுக்கிற? வேலையை சொல்லி வச்சுக்கிற? யோ இந்த வாட்டி மிஸ் ஆயிடுச்சா? முடியா யோ மட்டும் பண்ணிட்டு வந்தவங்க நான் பார்த்து போயா மயிறு மாதிரி மிஸ் ஆயிடுச்சு, அசிங்கமா சொல்கிறேன். ஒரு வாட்டி கூட. இப்போ நீ எங்கே இருக்கா? நான் கொஞ்சம் வெளில இருக்கிறேன். கிளம்பி வீட்டாட வா. என்னால் முடியாது. ஏய் வீட்டாட வாடா. யோ முடியாதுன்றா. கட் பண்ணுறோம். நான் கை கட்டு ரிமூவ் பண்ணியிருக்கேன். உனக்கு கை சரியாயிடுச்சானா? அது இன்னைக்கு காலையில் தான் ரிமூவ் பண்ணேன். அதான் வேலைக்கு கிளம்பிட்டேன். இப்போ தான் நான் ரிமூவ் பண்ணேன்னு சொன்னேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. சரி அப்பா என்ன கோடி கோடியாக காசை சேர்த்து வச்சிருக்கலாம் வீட்டிலே உட்காந்து சாப்பிடுறது. இன்றைக்கி வேலைக்கு போனால் தான் நாளைக்கு எனக்கு சாப்பாடு. இவ்வளோ நாள் இருந்ததே சமாளிக்க முடியல. சரி நீ எதை கூப்பிட்ட? இல்லை, நான் கிறிஷை போய் பார்க்கணும், என்னை கொஞ்சம் கூட்டிகிட்டு போயேன் ப்ளீஸ். மேடம் நீங்கள் அவரை பார்க்கறதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுமா? எனக்கு நீ இருக்குல்ல, கூட்டிகிட்டு போக மாட்டியா? இங்கே பாரு, நான் ஒன்றும் முருக மாதிரி கிடையாது. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஏன்? இப்போ நீ தானே சொன்ன இங்கேயும் நான் தனியாக போகக்கூடாதுன்னு. இப்போ நீ வர மாட்டேங்கிற. மழை வர மாதிரி இருக்கு, இப்போ போய் பார்த்தே ஆகணுமா? நான் அவனுக்கு அடிபட்டிருக்கு, நான் போய் பார்க்கணும். நான் ப்ளீஸ், நான் ஏறு. நான் லவ்வோ தெரில. அறிவு கட்டவன. அது கிறிஷ் மாதிரி இல்லை. ஆமாம் கிறிஸ் தான். நம்ம அவன் வீட்டுக்கு தானே போயிட்டுருக்கோம். இவன் எங்கே போகிறான்? அந்த நீ ஃபாலோ பண்ணு. ஃபாலோவா? நான் பண்ணுண்ணா. இவன் ஏன்டா இங்கே வரான்? என்னப்பா இந்த பக்கம்? ஒன்றும் இல்லடா,
உன்னையும் அல்லக்கையும் பார்த்துட்டு போகிறதுக்கு தான் வந்தேன். எங்களை பார்த்துட்டு பார்த்துக்கு நாங்கள் பார்க்கா பீச்சா? உனக்கு தான் வா ஐஸ்வர்யா இருக்கல, அவளை போட்டு சந்தோஷமாக சுத்த வேண்டியது தானே? அவள் கூட நான் சந்தோஷமாக தான்டா இருக்க போகிறேன். என்ன அது சில பேருக்கு பொறுக்கலை போல. ஏய் என்ன இன்டெரக்டாக பேசுறியா? இன்டெரக்டாலாம் இல்லைடா, டேரெக்டாக உன்னை பற்றி தான் சொல்கிறேன். சரி, நான் ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கே வரேன். நேற்று நான் அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புனியே, சரியா நான் முக்கடா அவன். இந்தியாவுக்கு ஒலிம்பிக் ஆள் தேவைப்படுதுன்னு அவனை அனுப்பலாம். என்ன ஓட்டம் ஓடுறான், கோல்டு மெடல் நமக்கு தான்டா. இல்லை, எனக்கு ஒரு விஷயம் புரியல. நான் எதுக்கு முன்னாடி ஆள் செட் பண்ணோம்? நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளா? 5000 கொடுத்தா இவனே போட்டுருவான்டா. அப்படியாடா? ஏய் இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா சொல்கிறோம். நீ பாட்டுக்கு என்னென்னமோ வளர்ற, ஆளை செட் பண்ண ஒலிம்பிக் ஓட விடுன்ட்டு. எனக்கு ஒன்றும் புரியலையே. உனக்கு புரியாமலாம் இல்லைடா, உனக்கு புரியுதுன்னு நல்லாவே தெரியுது. இப்போ சொல்கிறேன், எனக்கும் ஐஸ்வர்யாவுக்கு நடுவில் இனிமேல் வந்த பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஏய் கையெடுப்பா, அதான் பேசிகிட்டு இருக்கோம்ல, பேசுகிறப்ப மேலே கை வைக்கிறேன். பண்ண சொல்லிட்டேன்ல, கிளம்பு. சொல்லி வைடா உன் ஃப்ரெண்ட்கிட்ட. இல்லாமல் போயிட போகிறான். மாடு மாதிரி இருந்து அடிச்சுட்டு போகிறான் பாருங்க. கிரிஷ், அவன்ட்டு உனக்கு என்ன பேச்சு? அவன்கிட்ட நான் பேசினதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் அண்ணன்ட்ட நான் பேசணும். உங்கள் அண்ணன் எங்க? அந்த பிரச்சனைகளை வர வேணாம் தானே சொன்னேன். நீ எது கார்த்திகிட்ட போய் பேசுன? பிரச்சனை பண்ணது அந்த கார்த்தி. நான் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கும் ஐஸ்வர்யாவுக்கு நடுவில் வந்தானா நான் பிரச்சனை பண்ணுவேன். இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். உனக்கு என்ன தொழில் பண்ணுமா? தொழில் பண்ணி தங்கச்சி ஒழுங்காக பார்த்துக்கோ. இந்த ரவுடிஸ்லாம் உனக்கு தேவையில்லை. இந்த பாருங்கள், நான் ரவுடிஸ் எல்லாம் பண்ணல. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. உங்கள் தங்கச்சியை நல்லபடியாக பார்த்துக்கணும், அதானே? அதுக்குன்னு ஒரு தொந்தை நீ அடிச்சுட்டு போவான், பார்த்துட்டு சும்மா இருக்கிறதா? டேய் லூசா நீ? படித்தவன் தேவையில்லாமல் இந்த பிரச்சனைக்குள்ளே வந்தீங்கன்னா போலீஸ் கேஸ் வச்சுன்னா ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆயிரும். நாங்கள் அப்படி இல்லை, தொழில் செய்கிறவங்க. பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா நாங்கள் உள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம். நீ அப்படி இல்லை, புரிஞ்சுக்கோ. ஐயோ, 3 பேர் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? பிரச்சனை மேலே பிரச்சனை வளர்ந்துக்கிட்டே போகுது. இந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தானே காரணம். நானே போய் கார்த்திகிட்ட பேசுகிறேன். இது கார்த்திகிட்ட போய் பேசுறியா? அவன்கிட்ட போய் நீ என்னத்த பேசணும்? அவங்ககிட்ட நீ எல்லாம் பேசணும் அவசியமே கிடையாது. இங்கே பாருங்க, கார்த்திக் என் காலேஜ் ஃப்ரெண்டு. கிறிஷை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தான் இவ்வளோ பிரச்சனை ஆரம்பிச்சுது. கார்த்திகிட்ட போய் நானே பேசி சால்வ் பண்ணிக்கிறேன், அவன் புரிஞ்சுப்பான். இப்போ என்ன, நாங்கள் 3 பேர் போய் பிரச்சனை மாட்டிக்கூடாது அவ்வளோதானே? விடு, நான் பார்த்துக்கிறேன். அவனா நானான்னு பார்த்துட்டு என்ன அவனால் செஞ்சுட்டு வந்துடுறேன் அவனை. ஏன் நீங்கள் தனியாக போனால் தான் சரியாகுமா? அவன் என் ஆள்கிட்ட தானே பிரச்சனை பண்ணான், நான் பார்த்துக்கிறேன். ஏய் புரிஞ்சுக்கோடா, இதுக்குள்ளே நீ தலையிடாத. அவள் தான் சொல்லிட்டேன். சத்தமாக பேசுனா நான் பயந்துடணுமா? அவன் என் ஆள்கிட்ட தானே பிரச்சனை பண்ணுறான், நான் பார்த்துக்கிறேன்றல்ல. புரிஞ்சுக்கோ, அதான் நான் சொல்கிறேன். நான் பார்த்துக்கிறேன் விட்டுறேன். நானும் அதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் இந்த பிரச்சனையை பார்த்துக்கிறேன்னு. நீங்கள் ஏன் உள்ளே வரீங்க? ஏய் லூசாடா, திரும்ப வந்து பேசிக்கிட்டே இருக்கிறா. ஏய் 2 பேரும் நிறுத்துங்கடா. இது என்னோட பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன். நான் எதுக்கு இருக்கிறேன் அப்புறம்? ஏன் அவனுக்கு மட்டும் தான் பிரச்சனை பண்ண தெரியுமா? எனக்கு தெரியாதா? இது எனக்கும் விநாயகத்துமான பிரச்சனை. ஒன்று இந்த ஊரில் நான் இருக்கணும், இல்லை அவன் இருக்கணும். புரியுதா? புரிஞ்சுதான் கேட்டேன்.